அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, ஒரு வழியா ஜனநாயகன் படத்தை நம்ம தேட்டரில் பார்த்தாச்சு. என்னதான் இந்த படம் வந்து ஆன்லைனில் லீக் ஆயிருந்தாலும் எனக்கு ஃபோனில் பார்த்துருந்தா பிடிக்காம போயிருந்துருக்கலாம். சில படம் தேட்டரில் பார்த்தது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணும். அந்த வகையில் நான் ஜனநாயகன் படத்தை நான் தேட்டரில் போய் பார்த்தேன். படம் பிடிச்சிருந்தா கேட்டீங்கன்னா எஸ் பிடிச்சிருந்தது. ஆஹா ஓஹோ த பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு பீக்கஸ்ட் டைட்டில் கார்டு, தளபதி விஜய் அவரோட கரியரில் இருக்கிறதுலேயே பெஸ்ட் அண்ட் பீக்கஸ்ட் டைட்டில் கார்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். ஸோ இந்த படம் முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நடித்த படத்தோட சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எண்டிங் போட்டு இதை நல்லா ட்ரிபியூட் மாதிரி வந்து முடிச்சிருந்துருப்பாங்க. சரி, ஓகே. இந்த படம் வந்து என்னன்னா இப்போ பகவத் கேசரியோட ஒரு ரீமேக்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் நம்பி போய் பார்த்தேன். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தா பகவத் கேசரியோட ஒரு மாடிஃபைட் ரீமேக். அதாவது எப்படின்னா, இப்போ பகவத் கேசரியில் வர சீன்ஸ் எல்லாம் இதில் இல்லை, இதில் இருக்கிற சில சீன்ஸ் பகவத் கேசரியில் இல்லை. ஸோ அப்போ என்னதான்டா கதைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஹெச் வினோத் வந்து அஜித்குமார் மாதிரி விஜய் அவர்களோட 3 படம் பண்ண நினச்சிருந்திருக்காரு. பட் ஆனால் இந்த எலெக்ஷனு, டைம் கன்ஸ்டன்ட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த 3 கதையை ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாரு தான் நான் நினைக்கிறேன். புரியல. அதாவது எப்படின்னா, இப்போ பகவத் கேசரியோட ரீமேக் உமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. இன்னொன்று இந்த ஆர்சி ட்ரோனு வாரு, இந்த ரொபோட்ஸு, அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்துது. அதெல்லாம் வேலாயுதத்துலேயே அண்ணன் பண்ணிட்டாரு. இது மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதில் எனக்கு பாபி டியோலோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வர்ற சீனு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக்கு அண்ணந்தோ சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா பிரகாஷ்ராஜ் அவர்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அது பாலிடிக்ஸ். ஸோ இது என்னடா பாலிடிக்ஸ் என்ன கணக்கில் வரும்னு கேட்டீங்கன்னா, ஹெச் வினோத் வந்து ஏதோ கமல்ஹாசன் அவர்களோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போடுறாங்கன்ற வரையும் எனக்கு அப்டேட்லாம் வந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தா தளபதி 69ன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வருது. ஸோ அதுதான் எனக்கும் புரியல. சரி, இதெல்லாம் தாண்டி எனக்கு அனிருத்தோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மோஸ்ட்டாக அனிருத் வந்து லைக் பண்ண மாட்டேன். ஸோ ஆனாலும் வந்து பார்த்தேன்னா பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாப்புல ட்ரிபியூட்டா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கத்தி படம் வந்து பார்த்தோன்னா அனிருத்தை நம்பி பெரிய சான்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்லாம் தனுஷை தாண்டி. ஸோ அவருக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா அப்போ அந்த சிங்கர் செலெக்ஷனை வந்து பாருங்களா. அப்போ இந்த சங்கர் மகாதேவன், அதுக்கப்புறம் சுனிதி சௌஹான், இந்த லெஜண்ட் யேசுதாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த படத்தில் அப்படி யாராவது இருக்காங்களா கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நான் ஹெட்ஃபோன் மாட்டின்னு பாட்டி கேட்டு போயிருந்தேன். திடீர்னு மதுஸ்ரீ வாய்ஸ், என்னது ஜனநாயகன் இல்லை மதுஸ்ரீ அவர்களோட வாய்ஸ்ன்னு ஷாக் ஆகிட்டேன். அம்மாவோட சென்டிமெண்ட் போர்ஷன் அதுதான் வந்தது. ஏன்னா வலிமை அந்த பேரை சொல்லி தான் அடிச்சாங்க அவரை. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் தாண்டி தயவு செஞ்சு ஹெச் வினோத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. நீயாடா சதுரங்க வேட்டி தீரன் எடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஆளுக்கு வந்து பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் நிறைய பேர் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. என்ன பிரச்சனைனா, அவர் வந்து பெரிய ஸ்டார் கூட படம் பண்றதுதான் கொஞ்சம் செட் ஆகல. அஜித் குமாரும் சரி, விஜயும் சரி. யோசிச்சு பாருங்களா, தீரன் படத்துல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லா உட்டன் டோர் சேவர் எல்லாத்தையும் அடிச்சு கிடந்த மாதிரி இருக்கிறோம். காத்து மூலமா கூட ஒரு சீக்ரெட் போவார். ஆனா இதே வலிமையில பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர்ல வந்து வச்சு இது பண்ணிருந்தோம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். ஆனா இனிமேல் தயவு செஞ்சு பெரிய ஸ்டாரோட படம் பண்ணாதியா. ஒரு ஃபேனா எனக்கு பாக்குறப்போ ஒரு மாதிரியா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தை மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.